பிரைஸ் லார்ட். இந்த வியாழக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் வந்து சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என் எஜமானனாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரிய சித்திக்க பண்ணி என் எஜமானனாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இங்கே ஆபிரகாம் தன் குமாரனுக்கு பெண் பார்க்கும்படி தன் இனத்தாரிடத்திற்கு எலியேசரை அனுப்பும் பொழுது உடனடியாக அவன் தன் இனத்தாரிடத்திற்கு போகவில்லை. எலியேசர் தன் எஜமானுடைய குமாரனுக்கு பெண் பார்க்கும்படி இப்பொழுது தேவ சமூகத்திலே நிற்கிறான், ஜெபிக்கிறான். பெண் பார்ப்பதற்கு முன்பாக உபவாசம் பண்ணி ஜெபம், மாப்பிள்ளை பார்ப்பதற்கு முன்பாக அந்த வேலையை தொடங்குவதற்கு முன்பாக உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும், கர்த்தரிடத்தில் விசாரிக்கணும், கர்த்தர் சொல்ற வரைக்கும் காத்திருக்கணும், தொடர்ந்து ஜெபிக்கணும். திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்கிற வாலிப பிள்ளைகள், உங்களுக்கு 21 வயசு ஆனாவே நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும், ஆண்டவர்கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சிடணும். எனக்கு நல்ல மாப்பிள்ளை தாங்க ஆண்டவரே, எனக்கு நல்ல பெண்ணை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கணும். ஏன்னா காலம் வரும் பொழுது அது சரியாய் நடக்கும். இங்கே எலியேசர் ஆபிரகாம் சொன்ன உடனே தன் இனத்தாடத்திற்கு போவதற்கு முன்பாக அவர் ஜெபத்திலே இருக்கிறார். அல்லேலூயா. என் எஜமானனாகிய ஆபிரகாமுக்கும் தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரிய சித்திக்க பண்ணி என் எஜமானனாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். அல்லேலூயா. தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறான் இந்த எலியேசர். நீங்களும் நானும் எந்த காரியமாயிருந்தாலும் ஜெபித்து கர்த்தரிடத்திலே பதில் பெற்றுக்கொண்டு அதற்கு பிறகு அந்த காரியத்தை செய்யும் பொழுது அதில் மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாகும் என்பதை மறந்து விடாதீர்கள். முதலாவது கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன் எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது, உன்னுடைய கரத்தில் இல்லை. நீ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் எனக்கு நல்ல பெண்ணை தாருன்னு கேளுங்க, தருவார். நல்ல மாப்பிள்ளையை தாருங்க ஆண்டவரின்னு தருவார். கர்த்தரிடத்தில் விசாரிக்காத உனக்கு தெரிஞ்ச நண்பர்கள், உறவினர்கள், சொந்த பந்தங்கள், ஊழியக்காரர்கள் என்று அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. முதலாவது முழங்கால் படிட்டு தேவ சமூகத்திலே, கர்த்தர் சமூகத்திலே காரியத்தை வை. தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இரு. வாரம் ஒரு நாள் உபவாசித்து ஜெபித்து கொண்டே இரு. உன் எதிர்காலம் ஆசீர்வதிக்கும்படி ஏற்ற துணையை உனக்கு தருவார். நீ ஜெபிக்கல, ஏற்ற துணை கிடைக்காது, ஏடாகடமான துணை கிடைக்கும். வாழ்க்கையெல்லாம் கண்ணீராய் மாறிவிடும். ஆகவே ஏற்ற துணை வேண்டுமானால் கர்த்தர்தான் குணசாலியான ஒரு பெண்ணை, ஒரு மாப்பிளையை காண்பிக்க முடியும். எந்த மனுஷனாலும் காண்பிக்க முடியாது என்பதை மறந்து விடாதீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு நீ பேசின நல்ல வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்வார். ஆமேன்.